கோடான கோடி தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் சிஎம் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4வது நாள் ஆகுதுங்க. ஸோ இன்னைக்கான விஷயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் 4 நாள்லயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்றதே நமக்கே ஆச்சரியமான விஷயம் தான் கூட. காலையில் அங்காட்டியுமே பார்த்தீங்கன்னா ஏஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மதுபான கடைகளை பார்த்தீங்கன்னா நிறைய மூடி இருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 700க்கும் அதிகமான கடைகளை பார்த்தீங்கன்னா நான் மூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா 200 கடைகளுக்கு மேல பார்த்தீங்கன்னா மூடி பார்த்தீங்கன்னா செயல்படுத்தி காட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கடைகள் தான் இருக்கு, அதுவும் போக போக பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா மதுபானம் வாங்கணும் அப்படின்ற ரூல்ஸையும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காருங்க. இது ரொம்பவே பாத்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய சின்ன பசங்க பாத்தீங்கன்னா கெட்டு போயிடுறாங்க இதனால. பள்ளி மாணவர்கள், அதுக்கப்புறம் இது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா மதுபான கடையில போயிட்டு நீங்க வாங்கணும் அப்படின்னு ரூல்ஸ் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. நிறைய பேர் கேள்வியும் வரும், எப்படி பாத்தீங்கன்னா இவருக்கு 21 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விக்கிறவங்களால பாத்தீங்கன்னா பார்க்க முடியும் அப்படின்ற கேள்வியும் வந்துட்டு இருக்குங்க. சோ இதை தீர்த்து வைக்கவே பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா விக்கிறவங்களுக்கு இவருக்கு மூஞ்ச பார்த்தாலே தெரியும், ஆளை பார்த்தாலே தெரியும் 21 வயசு ஆகுதா இல்ல 30 வயசு ஆகுதா இல்ல சின்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. சோ அப்படி பார்க்கும்போது இவருக்கு 21 வயசுக்கு கீழே இருக்கு அப்படின்ற சந்தேகம் அவருக்கு வந்துச்சுன்னா உடனடியா உங்க ஆதார் கார்டை காட்டுங்க, உங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. சப்போஸ் அவங்க பாத்தீங்கன்னா ஆதார் கார்டோ இல்ல பாத்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமத்தையே காட்டல அப்படின்னா அவங்க மேல பாத்தீங்கன்னா தக்க நடவடிக்கை பாத்தீங்கன்னா எடுக்கப்படுங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா இளைஞர்களே இது மாதிரி தண்டனை இருக்கு, நம்ம பாத்தீங்கன்னா போகக்கூடாது அப்படின்ற ஒரு அச்சத்தை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு 21 வயசுக்கும் கீழே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சே பாத்தீங்கன்னா அவருக்கு மதுபான விற்பனை செய்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு படி மேல போயிட்டு அவங்க குடும்ப உறவினர்களும் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுவாங்க, அவங்க சொத்துக்களை பாத்தீங்கன்னா பறிமுதல் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம மதுபானம் அவங்க வித்துட்டா, தப்பி தவறி வித்துட்டா கூட அது அவரை மட்டும் பாதிக்காது, அவங்க குடும்பத்தையும் சேர்த்தே பாத்தீங்கன்னா பாதிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 4வது நாள்லயே பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காரு. சோ இது ரொம்பவே பாத்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான். காலையிலங்காட்டியுமே இந்த ஒரு விஷயத்தை இவர் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க, ஏன்னா பாத்தீங்கன்னா குடிக்காம இருக்க முடியல, நான் குடிக்கணும்னா இப்போ பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டியதா இருக்கு, கை நடுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அது மாதிரி சொன்னாலும் அவங்க வைஃப் மனைவிகள் என்ன சொல்றாங்கன்னா இதை ரொம்பவே வரவேற்கிறாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் சூப்பரா பண்ணியிருக்காரு, இவ்வளவு காலகட்டத்துல இது மாதிரி யாரும் பண்ணது கிடையாது, இதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய போராட்டங்களும் நடந்திருக்கு. இந்த மாதிரி சாராய கடையை திறக்கணும், எங்களுக்கு டாஸ்மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காலையில காட்டியுமே பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் பக்கத்துல போயிட்டு உக்காந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா இது மாதிரி பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல, இப்ப கடையெல்லாம் மூடிட்டாங்க, நாங்க என்ன பண்றது, நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியல இது தப்பான விஷயம், இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிக்கிறதால தான் பாத்தீங்கன்னா அவங்க இப்படி இருக்காங்க. சோ இது போக போக சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாரு, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 700 கடைகளுக்கு மேல நாங்க மூடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கடைகளையும் மூடி செஞ்சும் காமிச்சிட்டாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க விலையை கம்மி பண்ணுங்க, மதுபாட்டலோட விலையை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா நடக்க போறது கிடையாது. சோ இந்த விஷயம் ஒரு ஓரமா இருக்க, அப்படியே உரிமை தொகை, இந்த மகளிர் உரிமை தொகை, அதுக்கப்புறம் தமிழ் புதுவன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னாச்சு, இவர் பாத்தீங்கன்னா இதை கைவிட போறாரா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாருங்க. சோ இத திரு ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டங்கள் எதையும் பாத்தீங்கன்னா
நாங்க ரத்து செய்ய மாட்டோம். நடக்கிற திட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு மாசம் மாசம் வர வேண்டிய காசும் இனிமே வந்துடும். அதை பத்தி ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை பத்தி ஆலோசனை செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பழைய திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தி எல்லாம் ஆலோசனை செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா 2 திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துவோம், அதை கேன்சல் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரத்து பண்ண மாட்டோம். இது மாசம் மாசம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ந்துரும் அப்படின்னு விஜய் அவர்கள் காலையில சொல்லியிருக்காரு. சோ இதுல வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பழைய இருந்த திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செயல்படுத்த போறேன், முக்காவாசி திட்டங்களை அப்படியே செயல்படுத்த போறேன் அப்படின்ற நல்ல விஷயத்தை தாங்க அவர் சொல்லியிருக்காரு. சோ இது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. விஜய் அவர்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் புதுசு புதுசா கொண்டு வரதாவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி சரியா பண்ணுவாரா, இவர் சினிமா நடிகர் தானே, ஒரு சினிமா நடிகரால எப்படி நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும், ஓட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருந்தாங்க. சோ இப்படி பேச பேச பேசதான் இவர் ஒரு படியா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துகிட்டே இருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் ஓட்டு மாறாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு காட்டியிருக்காரு. அதே மாதிரி இவர் அரசியல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்ப வைக்கிறாங்க. சோ ஸ்டார்டிங்ல எப்படி எல்லாருடைய யூகமும் தப்பாச்சோ அதே மாதிரி இப்போ பலருடைய யூகம் என்னவா இருக்கு அப்படின்னா, இவரால் சரியா அரசியல் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் நீடிக்க மாட்டார் இவரு அப்படின்னு பேசி இருக்கிறவங்களுக்கு தக்க பதிலடியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது 4வது நாள் தான். இந்த 4வது நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா மது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஒழிச்சிட்டாரு. எந்த ஒரு உதவித்தொகையும் அவர் ரத்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. முக்கியமா இன்னொரு புது ஒரு இது கொண்டு வந்திருக்காரு அவரு. நீட் தேர்வை வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் போட்டு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இன்னும் எளிய மக்களுக்கு தெரியாது நீட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் சொல்றேன். இப்போ நீட் தேர்வு அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் வந்து படிக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த நீட் எக்ஸாம் எழுதினாதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் படிக்க கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம். ஸோ இதை ஏன் ரத்து பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னால நீட் எக்ஸாம்ன்றது எப்படி இருந்துச்சுன்னா, பிளஸ் டூல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா நல்ல ஒரு மதிப்பெண் அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதனால என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிளஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் +2 மார்க்ல வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எளிய மக்கள் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிடுவாங்க. +2ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாலே போதுங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைச்சிரும். அதை வச்சு நீங்க எளிய மக்கள்ல இருந்து எல்லாருமே போயிட்டு படிக்கலாம். இப்போ இந்த நீட் எக்ஸாம் மேல என்ன ப்ராப்ளம்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க +2 வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டீங்க, அதை ஸ்டேட் படுத்தி எடுத்தாலும் சரி, நீங்க எவ்வளவு சூப்பரா மார்க் எடுத்திருந்தாலும் சரி, பட் உங்களால வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ சீட்டு கிடைக்காது. சரி நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு பாத்துங்க, ஒரு தினசரி ஒருத்தவங்க சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு சரியா வருமானம் கிடையாதுன்னு வச்சுங்களேன், படிக்க வைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு ஒருத்தவங்களால வந்து உட்காந்து படிக்கணும்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் தாங்க. ஸோ அவங்கள தனியா கோச்சிங் சென்டர் போயிட்டு வந்து சேர்க்கணும், அதுக்கு தனியா காசு கட்டணும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் கிடையாம இப்பதான் இன்னைக்குதான் வந்து நியூஸ்லயே சொல்லியிருக்காங்க, நீட் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆகி இப்போதான் 5 பேரை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா மோசடிகள் நடக்குது. அதே மாதிரி நீட் எக்ஸாமுக்கு பணம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்து மோசடி பண்ணிடுறாங்க அப்படின்ற விஷயத்தாலே அரெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். இதனால வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த நீட் எக்ஸாம் கிட்டே நெருங்க முடியல அப்படின்னு சொல்றதுதான் உண்மையாவும் இருக்குது. சோ இதனால இந்த நீட் எக்ஸாம் ரத்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் போட்டு பிஎம் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி இருக்காருங்க. இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய விஷயமாவே இருக்குது. அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறைப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களையும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டிருக்காரு. இந்த 4 நாள்ல சுத்தி 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 எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு லெட்டர் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு கண்டனம் தெரிவிச்சு நிறைய விஷயங்களையும் செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருக்காரு. இந்த 4 நாள்லயே இவ்வளவு பண்ணியிருக்காருன்னா இன்னும் இந்த 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. சோ இதுல என்னென்ன பண்ணுவாரு, எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்வாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கோம், அந்த ஒரு வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர
அதுக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்பான முடிவையும் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து. இந்த 4 நாள்ல இவ்வளவு பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் போக போக என்னென்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நானும் பாக்குறேன். ஸோ ஒரு நாள் விடாம டெய்லி அவர் என்னென்ன பண்றாரு, என்னென்ன நல்ல விஷயங்கள், என்னென்ன கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து நான் சேர்த்துருவேன். நம்ம வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வா பங்காளின்ற காணொலிய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஓகே, இந்த காணொலி இவ்வளவுதான். நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு நான் போடுறேன். அடுத்த வீடியோல சுவாரஸ்யமா உங்களுக்காக நிறைய விஷயத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஒரு விஷயம் கூட விடாம அடுத்த காணொலியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.